டேரக்டர் சார். சார் சொல்லுங்கள் சார். நீங்கள் சதுர்னு படம் வச்சுருக்கீங்க, கூட சிவனை காட்டுறீங்க, எரிக்கல்லை காட்டுறீங்க, சரிங்களா? எரிக்கல் வந்து சிவனை காட்டும்போது அது என்னென்னா, எரிக்கல் வந்து தான் வந்து டோட்டல் உலகத்தையும் அழித்து திருப்பி ரீஜென்ரேஷன் ஆச்சு. அந்த நேரத்தில் வந்து நீங்கள் சிவனை காட்டுறது எந்த வித நியாயம்? இல்லை சார், அது வந்து இது போஸ்டருக்காக இருக்குது, ஆனால் படத்தில் இந்த மாதிரி இருக்காது சார். படத்தில் வேறு மாதிரி இருக்கும். சரி, அப்புறம் ஹெலிகாப்டர்லாம் காட்டுறீங்க. ஆமாம் சார். அதில் வந்து தமிழ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களே, அது எப்படி? அது தமிழ் வந்து என்னென்னா, நான் தமிழ் உள்ள ஆர்வத்தினால தான் இந்த இது பண்ணேன். ஆக்சுவலி இந்த கேரக்டர் பேர் தமிழ் தான். அது எதுக்காக வச்சிருக்கேன்னா, தமிழ் மேலே உள்ள ஆர்வத்தில் தான் வச்சிருக்கேன். இங்கிலீஷில் வைக்க ஹெலிகாப்டர் மேலேயே தமிழ் எழுதுவீங்க, தமிழில் போர்டே வைக்க விட மாட்டானுங்க. இல்லை சார், எனக்கு அது மேலே உள்ள ஆர்வத்தில் நான் அப்படி பண்ணியிருக்கேன் சார். இங்கிலீஷில் தான் வைக்கிற மாதிரி இருந்தது, வேண்டாம் தமிழ்லேயே தமிழ்னு போடணும். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது சார் ஃபிலிமில், அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க அது. ஆமாம் சார், ஆமாம் சார். இல்லை சார், நான் என்னென்னா, நான் இமேஜினரியாக ஒரு ஸ்கிரிப்ட் நான் பிளான் பண்ணேன். எனக்கு விஎஃப்எக்ஸ் தெரிஞ்சனால அதை வெளியே கொண்டு வரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கே தவிர்த்து விஎஃப்எக்ஸ்க்காக இந்த படம் எடுக்கல. என்னோட கதைக்கு விஎஃப்எக்ஸ் தேவைப்பட்டுச்சு. அதனால் நான் எக்ஸ்ட்ரா லேர்ன் பண்ணி என்னோடய டீம் இருக்குது. நான் ஒருத்தர் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருக்காங்க. ஸோ அதை வச்சு ஒரு டீமாக வச்சு தான் அதை பண்ணியிருக்கோம். இது தனஞ்சயன் சார் எப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க? இல்லை, அவர் தங்கலானில் பிஸியாக இருக்கார். ஸோ அதனால் வரிசையாக அவரை பிடிக்கவே முடியாதுன்னு அவரே மேடையில் சொன்னார். 5 மணிக்கு மேலே கிளம்பிடுவோம் பாருனாரு. 5 மணி பாருங்க, போஸ்ட் பண்ணிட்டோம் பாருங்க. 5 மணிக்கு போஸ்ட் பண்ணிட்டோம். இது நடுவில் போஸ்ட் பண்ணியாச்சு. ரொம்ப இன்ட்ராகேஷன் பண்ணாதப்பா, படம் வரட்டும்ப்பா. நீ ரொம்ப இன்ட்ராகேஷன் பண்றீங்க. உங்களை வச்சு ஒரு திரைக்கதை பண்ண இவர் வச்சு அவங்க யாருன்னு தெரியாது. இல்லை, வெளியில ஒரு கமெண்ட் ஒருத்தர் சொன்னார், நான் கோயம்புத்தூர்ல வந்து இந்த படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஒரு விஷயம் சொல்லிடுறேன். தமிழ் சினிமாவோட ஹிஸ்டோரியனா ஒரு சின்ன பார்ட் எனக்கும் இருக்குது, அதனால சொல்கிறேன். கோயம்புத்தூர்ல தான் சினிமா ஆரம்பிச்சது. ஓகே, கோயம்புத்தூர்ல தான் மிகப்பெரிய ஸ்டுடியோக்கெல்லாம் கோயம்புத்தூர் தான் தமிழ் சினிமாவுக்கே ஆரம்ப காலகட்டம். ஓகேங்களா? இன்னைக்கு வரையும் வந்து மிகப்பெரிய ஸ்டுடியோக்கெல்லாம் கோயம்புத்தூர், சேலத்தில் தான் இருக்குது. ஓகேங்களா? அங்கேருந்து தான் மலைக்கல்லன் படத்துலேருந்து எல்லா படங்களும் இந்தியிலலாம் எடுத்தாங்க. மலைக்கல்லன்லேருந்து எல்லா பெரிய படங்களும் கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சது. இன்றைக்கி கோயம்புத்தூரில் நிறைய டேலண்ட்ஸ் வந்துட்டு இருக்கிறது சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கோயம்புத்தூர் ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமாவை டாமினேட் பண்ண, இந்தியன் சினிமாவே டாமினேட் பண்ண கோயம்புத்தூர்லேருந்து ஒரு சின்ன ஒரு தொய்வு இருந்தது. அந்த தொய்வு இன்றைக்கி விலகி நிறைய டேலண்ட்ஸ் அங்கே வந்துட்டு இருக்கிறது சந்தோஷமாக இருக்குது. அவங்கள நம்ம வரவேற்போம். இன்ஃபேக்ட் கோயம்புத்தூர்லேருந்து நான் வந்து கைமை கடக்குன்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் ஓடிடியில் சக்ஸஸ் ஆச்சு. அதான் ஃபஸ்ட்டு நான் போட்டது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நீங்களாம் சர்ப்ரைஸ் ஆவீங்க. அந்த கைமை கடக்க படம் வந்து ஒரு 30 லட்ச ரூபாயில் எடுத்த படம். அது ஓடிடிலே பெரிய ரெவன்யூ வந்தது. அந்த 2 பேர் சேர்ந்து நடித்து அட்டகாசமாக கோயம்புத்தூர்லேருந்து எடுத்து இண்டிபெண்ட்டாக படம் பண்ணியிருந்தாங்க. இப்போ இவங்க பண்ணுற படம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த டெக்னாலஜிக்கல் நாலேஜை வச்சுக்கிட்டு, விஎஃப்எக்ஸை வச்சுக்கிட்டு, விஎஃப்எக்ஸ் மூலமாக ஒரு படத்தை எப்படி கிரியேட் பண்ண முடியும். இன்றைக்கி க்ரீன் மேட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எக்கச்சக்கமான க்ரியேஷன் பண்ண முடியும். அவங்க அதை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அது பார்த்தோன்னே நான் பிரமிச்சேன், ரொம்ப திறமைசாலிங்கப்பா அப்படின்னு. என்னென்னா, இது நல்லா தெரியுது, இதெல்லாம் ரியல் லொக்கேஷனே கிடையாது, ரியல் இதுவே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் ரியல் லொக்கேஷனை மேட்ச் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் முக்கால்வாசி எல்லாமே ஸ்டுடியோவில் வச்சு கிரியேட் பண்ண விஷயம். சார் சொன்னார் பார்த்தீங்களா, திடீர்னு பார்த்தா உள்ளே போச்சுன்னு. அது மாதிரி எல்லாமே வந்து கிரியேஷன் தான். அந்த ஒரு முயற்சியை நம்ம பாராட்டணும். நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இது படமாக எப்படி இருக்கும். ட்ரெய்லரில் அசத்திட்டாங்க 2 மினிட்ஸில். அந்த 2 ஹவர்ஸில் எப்படி அசத்த போகிறாங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அகஸ்டின். ஸோ அதை நம்ம வாழ்த்துவோம். சார் சொன்னார் பார்த்தீங்களா, சதுர் அப்படின்னா என்னன்னு கேள்வி கேட்டாங்கன்னே டைட்டில் பிரச்சனை இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் கவனத்தில் வைப்போம். டைட்டில் கரெக்டாக ரீச் ஆகுதா என்ன சார்? சதுர்னு எல்லார்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இவர்கிட்ட சொல்லிட்டீங்க மேடையில், எல்லார்ட்டையுமே ஆடியன்ஸ் சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதனால் இதனுடைய படைப்பு என்ன அப்படின்றத எப்படி நம்ம கரெக்டான முறையில் கொண்டு போகணும். அதுக்கு தான் சொன்னேன், ஒரு ப்ரொடியூசராக நான் எப்போவுமே டைட்டில் என்னன்னு பார்த்துட்டே இருப்பேன். டைட்டில் நம்மளை கனெக்ட் ஆகிடணும். அந்த விஷுவல் கனெக்ட் ஆகிற மாதிரி டைட்டிலும் கனெக்ட் ஆச்சுன்னா மக்கள் பேசுவாங்க. அதில் தான் மேலேயே சொன்னேன், டைட்டிலாம் கொஞ்சம் பேசுவோம் அப்படின்னு சொன்னேன். அவர் கேட்டுட்டார், சார் கேட்டுட்டார், என்ன சார் டைட்டில் மீனிங் என்னன்னு கேட்குறாரு. எல்லா மக்களும் மீனிங் கேட்டால் பிரச்சனை ஆகிடும் ஆடியன்ஸ் எல்லாம். அதனால் உங்களோட முயற்சி கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில். என்னை வந்து அவர் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டே இருந்தார், சார் நீங்கள் வரணும்னா நான் ரொம்ப இதுவாக இருக்கேன்ப்பா, இப்போ போயிட்டுருக்கு, 6 மணிக்கு இன்னொரு போஸ்ட் இருக்குது, நான் அந்த வேலையில் இருக்கேன்னு. இல்லை சார் நீங்கள் வாங்கினாரு. எனக்கு அந்த விஷுவல் பார்த்து ஒரு பிரமிச்சு தான் இருந்தேன். இது வேற வம்பு பற்றியா? தங்கலான் வேலையை விடாமல் நான் சொன்னல, இப்போ தங்கலான் வேலை கரெக்டாக 5 மணிக்கு லான்ச்சும் பண்ணிவிட்டு அங்கே இருந்துகிட்டே லான்ச் பண்ணிவிட்டு, அதுப்பா தங்கலான் லான்ச் மிஸ் பண்ணக்கூடாது, 5 மணிக்கு லான்ச் ஆகிடணும், அனௌன்ஸ்மெண்ட் வந்துடணும்னு சொல்லிட்டு ஜி பிரகாஷ் சார் என்ன கேட்டே இருக்காரு, அனுப்புங்க சீக்கிரம் அனுப்புங்கன்னாரு. அது கரெக்டாக 4:55 அமிச்சிட்டு ஓடி போய் மேடையில் பேசிட்டேன். ஸோ அந்த மாதிரி நம்ம கமிட்மெண்ட் என்னென்னா, சொன்ன வேலையில் டைமில் லான்ச் பண்ணிடணும். இந்த விழாவை மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு யங்ஸ்டர்ஸை நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். யங்ஸ்டர்ஸை நம்ம வந்து முடிஞ்ச வரையும் சப்போர்ட் பண்ணணும். அவங்களுடைய முயற்சிக்கு நம்மளாம் சப்போர்ட் பண்ணணும். அப்போ என்ன சினிமா இண்டஸ்ட்ரி?
இந்த சினிமா தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் வாழ்ந்துட்டு இருக்குது சினிமானால தான். இந்த சினிமாக்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புது இளைஞர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம். ரவி சார் மாதிரி நண்பர்லாம் கூடும்போது நம்ம வந்து வந்துடணும் அப்படின்னு தான் நம்ம வந்தாச்சு. ஸோ நீங்களும் அதே மாதிரி புது இளைஞர்களை புது டீமை மிகப்பெரிய லெவலில் நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் உங்களை நான் கேட்டுக்கிறேன். ட்ரைலர் பார்த்தோன்னு ஓடி வந்துட்டீங்கல்ல. அந்த மாதிரி நாங்களும் ட்ரைலர் பார்த்தோம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டீங்க. சரி இது வெளியே போகக்கூடாது தான் நீங்கள் வந்தீங்க. ஆமாம், அந்த மாதிரி தான். அதே மாதிரி தான் நீங்களும் வந்துட்டீங்களா, அதனால மிகப்பெரிய அளவில் எழுதி சப்போர்ட் பண்ணி சதோரப்பு கொண்டு போய் ரீச் பண்ணிடுங்க மக்கள் மத்தியில். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி நன்றி. இறுதியாக